அப்போ சென்னையோட நீர்நிலைகளை பாதுகாக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து லாங் டேர்மாகவே வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது மிச்ச 10 மாதங்களும் வந்து ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடக்க தான் செய்யுது. கவர்மெண்ட் ஆக்கிரமிப்புகள் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் வேலையில் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் போடுறதுன்றதை தாண்டி அதுக்கு பஃபர் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறது வந்து ஏரி கரைகள், பார்க், இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்பேசஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகளை தொடர்ந்து 10 மாதம் பண்ணிட்டு அந்த 2 மாதத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கால்வாயை தூர்வாடுறதோ இல்லை கால்வாய்களை சீரமைக்க ட்ரை பண்ணுறதோன்றது வந்து ரொம்ப சுத்தமாக பத்தாத ஒரு விஷயமா பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது நம்ம ஆப்வியஸாக வந்து சென்னைன்றது கடலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. அதனால தான் நவம்பர், டிசம்பர், அதுவும் நம்ம வந்து ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கிறோம் அப்படின்றப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூனோட தாக்கம் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் பே ஆஃப் பெங்காலில் உருவாகிற எல்லா எப்படி சொல்ல டிப்ரெஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து புயலாக வர்ற ஒரு விஷயம் அப்படின்றது நடக்குது. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி புயலாக வந்தடையுது அப்படின்ட்டு பார்க்கும்போதே வந்து இந்த கடலில் வந்து கடல் வெப்பம் வந்து அதிகமாகிறதுனால டிப்ரெஷன் ஜோன் ஃபார்ம் ஆகுது. அது வந்து காற்றோட திசையில் நகர்ந்து நமக்கு புயலாக வந்து சேருது. ஸோ இது ஃபார்ம் ஆகிறது அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் கம்மியாக நடந்துக்கிட்டு இருக்கு.